தொடர் கனமழை காரணமாக கல்லட்டி மலைப்பாதையில் 2 ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்து சாலை சேதமடைந்ததால் உதகை மசினக்குடி இடையே 12 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, இந்த சாலையை சீரமைக்கக்கூடிய பணிகள் எந்த அளவுக்கு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருவது போலவே நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை என்பது பெய்து வருகிறது. இரவும் பகலுமாக கொட்டி தீர்த்து வரும் இந்த கனமழையின் காரணமாக சிறு சிறு பல்வேறு இடங்களில் மண் சரிவு, நிலச்சரிவு போன்றவை பாதிப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகமான மழை என்பது உதகை அருகே இருக்கக்கூடிய கல்லட்டி மலைப்பாதையில் பதிவானது. இதன் காரணமாக இந்த உதகையிலிருந்து முதுமலை மசனகுடி செல்லக்கூடிய கல்லட்டி மலைப்பாதையில் 2 ராட்சத பாறைகள் 2 இடங்களில் விழுந்தது. அதாவது 100 மீட்டர் அந்த மலைச்சரிவிலிருந்து உருண்டு வந்த 2 ராட்சத பாறைகளும் சாலையில் விழுந்ததனால் பெரிய பள்ளம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சாலை முழுவதுமாக சேதமடைந்ததை அடுத்து நேற்று மாலை முதலே இந்த கல்லட்டி மலைப்பாதையில் வாகன போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் சாலையில் ஏற்பட்ட பள்ளம் மற்றும் அதன் காரணமாக சாலையில் ஏற்பட்ட சேதம் ஆகியவற்றின் காரணமாக இந்த சாலையில் வாகன போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக தான் நேற்றைய தினம் மாவட்ட நிர்வாகம் இந்த சாலையில் வாகனங்கள் செல்லக்கூடாது என்று தடை விதித்தது. இதன் காரணமாக உதகையிலிருந்து மசனகுடி, அதன் அருகே இருக்கக்கூடிய மாயார், சிங்காரா, பொக்காபுரம், வாழைத்தோட்டம், மாவனல்லா, சிறியூர் என 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது முழுவதுமாக தடைப்பட்டது. அதே போல இந்த சாலை தான் கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து உதகைக்கு வரக்கூடிய ஒரு எளிதாக வரக்கூடிய ஒரு சாலை என்பதனாலும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகவும் செங்குத்தான இந்த பாதையில் 36 கொண்டை ஊசிகள் வளைவுகள் உள்ள நிலையில் நேற்று 2 பாறைகள் விழுந்ததன் காரணமாக இந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் நேற்று மாலை 6 மணி முதல் தற்போது வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சுமார் 12 நேரமாக அரசு பேருந்துகளும் இந்த வழியாக இயக்கப்படாமல் உள்ளது. அதே போல இதனால் இந்த மசனகுடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் உதகைக்கு தற்போது இந்த நடந்து வந்து அந்த பாறைகள் விழுந்த இடம் வரை நடந்து வந்து இங்கிருந்து அருகில் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அங்கிருந்து அரசு பேருந்தில் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகளானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நம்மிடையே அந்த மசனகுடி வாழ் ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒருத்தர் இருக்கார். அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் நேற்று வரும்போது தான் இந்த இன்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சுங்க? எப்படி இருந்துச்சு? நேற்று மாலை பஸ்ஸில் வர்றப்போ இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல பாறை விழுந்துச்சு சொல்லி பஸ்ஸை மேலே செக் போஸ்ட் நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து போய் நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. நைட்டு பஸ் எதுவும் விடல. நைட்லேருந்து பஸ் விடல, வாகனம் எதுவும் நிறுத்தி எல்லாம் வாகனம் நிறுத்திட்டாங்க. இது ஒரு 4 நாளாக மழை பெஞ்சு கரண்ட் இல்லை. மசனகுடி மாவட்டம் பூரா கரண்ட் இல்லை. இந்த போக்குவரத்து இந்த பக்கம் போக முடியலன்னா இந்த மருத்துவமனைக்கு போகிறதால நமக்கு கஷ்டமாக இருக்குது. மருத்துவமனைக்கு போனால் சுற்றி போகணும். கூடலூர் சுற்றி போனால் ஒரு 80 கிலோமீட்டர் ஆகுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இது ஹைவேஸ்காரங்க வேலை பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அதனால் இதை சீக்கிரம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இந்த போக்குவரத்து பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் இதமாக இருக்குன்னு சொல்லிட்டு மழை மிக அதிகமான மழை இதனால் காரணத்தினால 2 இடத்துல பாறை வந்திருக்குங்க. நேற்று சாயந்தரம் விழுந்திருக்கு. அதனால் நேற்று செக் போஸ்ட்டில் நடந்து போய் நம்ம ஊருக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கோங்க. நம்ம அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அவர் கூறியது போலவே, அதாவது மசனகுடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த சாலை தான் பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலை பாதிக்கப்பட்டால் அவர்கள் சுமார் 70-80 கிலோமீட்டர் சுற்றி கூடலூர் சென்று தான் உதகைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ள நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்து அந்த பள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்தையும் அதே போல விரிசலையும் அகற்றிவிட்டு இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் அந்த சீரமைப்பு பணிகள் செய்த பிறகு இந்த சாலை மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கை தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. சிவசாமி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.